இங்கே சொன்னாங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி கிடையாது, நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் உட்பட. ஏன் கொண்டு வர முடியல உங்களால்? கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இங்கே மக்கள் என்ன இலக்காரமா? இந்த மக்கள் ஏன் கொண்டு வரலாமே? இதுக்கு முன்பு எத்தனையோ ஆட்சிகள் வந்தார்கள், ஒவ்வொரு ஆட்சியிலும் குறைஞ்சது ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வராத ஆட்சி இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தான், திமுக ஆட்சி. இவ்வளோ மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உயர்கல்வித்துறை, கல்வித்துறை, உயர்கல்வித்துறை. உயர்கல்வித்துறை ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது. அதில் கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டுலாம் சாதாரணமாக 1,26,000 பேர் அதில் மாணவர்கள் அதில் சேர்வாருங்க அதில். ஆனால் இந்த ஆண்டு வெறும் 96,000 மாணவர்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க. 30,000 பேர் சேரலை, 30,000 பேர் சேரலை. அதாவது இந்த நம்முடைய இதுதான் மோசமான ஆட்சி, திமுக ஆட்சி. இங்கே ஆட்சியை அகற்ற நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்றாக நாம் எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டின் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், பெண்களை காப்பாற்ற வேண்டும், வருகின்ற தலைமுறைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கு நேரம் வந்துவிட்டது. குறிப்பாக விவசாயிகள், விவசாய பெருமக்களை நாம் காப்பாற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதே போன்று இந்த மாவட்டம் மீனவர்கள், கரையில் இருக்கின்ற மீனவர்கள் இருக்கின்றார்கள், கடலோரத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அதாவது கடலுக்கு போனாங்கன்னா திரும்பி வருவாங்களான்னு அவங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு சமூக நீதி வேண்டுமென தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இறுதியாக சமூக நீதியை பற்றி நான் கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை. சமூக நீதினா என்னம்மா? சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேறிய சமுதாயத்திற்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும், அதுதான் சமூக நீதி. பின்தங்கிய சமுதாயம்னா யார் யார்? இங்கே இருக்கின்ற வன்னியர்கள், இங்கே இருக்கின்ற பட்டியலின சமுதாயம், இங்கே இருக்கின்ற மீனவர் சமுதாயம், இங்கே இருக்கிற யாதவர் சமுதாயம், இங்கே இருக்கின்ற மற்ற சமுதாயங்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளோ சமுதாயங்கள் பேர் சொல்லலை. இந்த சமுதாயங்கள்லாம் முன்னேறணும். தேவர் சமுதாயம்லாம் போன்று எல்லாம் முன்னேறணும், சமுதாயம் முன்னேறணும். இதுதான் சமூக நீதி. அப்படி சமூக நீதிக்கான நடவடிக்கைகள் ஸ்டாலின் அவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை, ஒன்று கூட நடக்கல. ஏன்னா அவருக்கு சமூக நீதி பற்றி அவருக்கு என்னன்னு கூட தெரியாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன், நான் அடித்து நான் சொல்கிறேன், எங்கே வேணா நான் சொல்லுவேன். நான் அடிப்படையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? நான் ஏதோ ஒரு வன்னியருக்கு மட்டும் கிடையாது இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்திற்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? அதாவது இப்போது பட்டியலின சமுதாயம் எடுத்துக்கங்க, எஸ்சி சமுதாயத்து, அதில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது. 18 விழுக்காட்டில் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள் என்று 3 பெரிய பிரிவுகள். அதில் சின்ன உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8லிருந்து 10 உட்பிரிவுகள் தான் 18 விழுக்காட்டில் 15 விழுக்காடு அவங்க இடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. வெறும் 8லிருந்து 10, மீதி இருக்கின்ற 68லிருந்து 70 உட்பிரிவுகளுக்கு இடம் கிடைக்கல. மீதி இருக்கின்ற அவர்கள் 3 விழுக்காடு அவங்க போட்டி போடுறாங்க. இது புள்ளி விவரம் தெரிஞ்சு 18 விழுக்காட்டை 5ஆக 6ஆக 7ஆக பிரித்து யார் யார் கிடைக்கலையோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. எம்பிசி 115 பிரிவுகள் இருக்கிறது. 115 பிரிவில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது தெரியணும்னா கணக்கெடுப்பு நடத்தா தான் தெரியும். அது தெரிஞ்சு அதில் உட்பிரிவுகள் கொண்டு வாங்க. இதுதான் சமூக நீதி. பிசியில் இருக்கு, பிசியில் 140 சமுதாயங்கள் இருக்கிறது. பிசியில் அவங்களுக்கு யாருக்கு கிடைக்குது யாருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு ரூமில் 100 மாம்பழத்தை உள்ளே வச்சு 100 பேர் அந்த ரூமுக்குள்ளே அனுப்பிச்சு நீங்கள் ஆளுக்கு மாம்பழம் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவங்கவுங்க ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? இல்லை. வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க, நம்ம குத்தாலம் கணேசன் மாதிரி வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க 5 மாம்பழம் எடுத்துப்போம். இன்னொருத்தவங்க பார்த்தா இன்னும் வாட்ட சாட்டமாக இருந்தால் 7-8 மாம்பழம் எடுத்துப்பான்.
இன்னொருத்தர் 2-3 மாம்பழம் எடுத்துப்பாங்க. பெண்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவங்க இடிச்சு உள்ளே போய் பாவா எடுத்துக்க முடியாது, கிடைக்காது. இல்லை இப்படி ஒல்லியாக இருக்கிறவங்க அவங்களால மாம்பழம் கிட்ட கூட போக முடியாது. யார் வலிமையாக இருக்கிறாங்களோ வாட்ட சாட்டமாக இருக்கிறோம் அவங்க தான் அதிகமாக மாம்பழம் எடுத்துகிட்டு போயிடுவான். அதே போன்று தான் இடஒதுக்கீடு நடக்குது. எப்படின்னா அதில் வாட்ட சாட்டம், ஆனால் இடஒதுக்கீடில் பணக்காரங்க அவங்க பிள்ளை கான்வென்ட்டில் படிக்க வச்சு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு பணத்தை கொடுத்து எக்ஸாமுக்கு பயிற்சி கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் பயிற்சியில் நீட்டு பயிற்சி, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி, குரூப் 1 பயிற்சி, சிவில் சர்வீஸ் பயிற்சி 5 லட்சம் செலவு பண்ணி பணக்காரங்க நகரத்தில் வாழ்கின்ற பணக்கார பிள்ளைங்க தான் அதில் எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போவான். கிராமத்தில் வாழ்கின்ற விவசாய பையன் இல்லை விவசாய பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எந்த பயிற்சியும் கிடைக்காது. சும்மா போட்டி போட்டு கணக்கிலுக்கு தான் வரும். அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதுக்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்குது. இந்த 2 கோடி குடும்பமும் கணக்கெடுப்பு நடத்தணும். 2 கோடி எல்லாம் பிராமணர் சமுதாயம், ரெட்டியார் நாயுடு சமுதாயம், என்ன முன்னேறிய சமுதாயத்தை எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 கோடி குடும்பம் கணக்கெடுப்புனா என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடா, இந்த வீடு குடிசை வீடா ஓடு வீடா கல் வீடா, வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன சமுதாயம், எந்த மதம், எந்த உட்பிரிவு, இந்த வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பட்டதாரிகள், முதல் பட்டதாரிகளா, எத்தனை அரசு வேலை, எத்தனை தனியார் வேலை, என்ன சம்பளம் வாங்குறாங்க, வீட்டில் பாத்ரூம் இருக்கா, வீட்டில் கரண்ட் இருக்கா, வீட்டில் தண்ணி வருதா, வீட்டில் பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா, இப்படி போன்று கிட்டத்தட்ட 70 கேள்விகளை கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி குடும்பத்திலையும் அப்படியே பாட்டாக பிரித்து டேட்டா எடுக்கலாம். இது டேட்டா எடுத்தாதான் இதை வைத்து தான் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம். இல்லை இதை வைத்து தான் அவங்க யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். இதை வைத்து தான் அவர்களுக்கு படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், சுய வேலைக்கு கடன் கொடுக்கலாம். எல்லாமே இதை வைத்து தான் செய்ய முடியும் கணக்கெடுப்பு. இது எவ்வளோ தெரியுமா செலவாகும்? வெறும் 500 கோடி ஆகும். ஏன் நான் வெறும் 500 கோடி சொல்கிறேன்னா, தமிழ்நாடு பட்ஜெட்டு 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியில் 500 கோடி ஒதுக்கி இதில் 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதம் வேலை செஞ்சாங்கன்னா போதும், இந்த கணக்கெடுப்பு நடத்த முடிச்சிடலாம். சாதாரண கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கணக்கை வைத்து இந்த சமுதாயங்கள் எல்லாத்தையும் மேம்படுத்தலாம். அது பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் சரி, பழங்குடி சமுதாயம் இருந்தாலும் சரி, எம்பிசி பிஇசி எல்லா சமுதாயத்திற்கும் இதை வைத்து இந்த டேட்டா வைத்து தான் முன்னேற்றலாம். மைக்ரோ லெவல் பிளானிங் செய்யலாம், மைக்ரோ லெவலில் செய்யலாம் இதை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அதிகாரம் இருந்தோம், பணம் இருந்தோம், நிதி இருந்தோம், அதிகாரிகள் இருந்தோம், எல்லாம் இருந்தோம், சட்டமும் இருந்தோம், வேண்டுமென்றே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறார். கேள்வி கேட்டால் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! இது நான் பியார் அயோக்கியத்தனம். இது வேற எதுவுமே இல்லை. சட்டம் இருக்கிறது, நிதி எல்லாம் இருக்கு. இதே கணக்கெடுப்பு கர்நாடகாவில் ஒரு முறை நடத்திட்டாங்க, இன்னொரு முறை 22ஆம் தேதியில் நடத்துகிறாங்க. இன்னொரு 4 நாளில் 2வது முறை கணக்கெடுப்பு கர்நாடகாவில் நடத்துகிறாங்க. தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் முடிச்சுட்டாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இதே சட்டத்தை வைத்து தான் அந்த மாநிலத்தில் நடத்தி முடிச்சுட்டாங்க. இவர் மட்டும் நடத்த பயப்படுறார். என்ன எதுக்கு பயப்படுறீங்க? இந்த கணக்கெடுப்பு முக்கியமான கணக்கெடுப்பு. கடைசியாக எப்போ தெரியுமா கணக்கெடுப்பு நடத்துனாங்க இந்தியாவில்? 1931 வெள்ளக்காரன் காலத்தில் எடுத்தது. அது சரியான கணக்கெடுப்பு இல்லை. 90 ஆண்டுகள் முன்பு எடுத்த கணக்கை வச்சு தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏப்பா ரோட்டில் எத்தனை தெருநாய் இருக்குதுன்னு கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல? ரோட்டில் எத்தனை மாடு திருந்திட்டு இருக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல? ஏன் எத்தனை பறவைகள் சைனாலேருந்து வருது, எத்தனை ரஷ்யாவிலேருந்து வந்து வலசை பறவைகள் எங்கெங்கே வருதுன்னு அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல? ஏன் இவங்க படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா அவங்க எங்கே குறைஞ்சி போச்சு உங்களுக்கு? ஏன் எடுத்து நடக்க மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் என்ன? அதனால ஏன் வீடு வீடா காசு கொடுக்கணும், தேர்தல் நேரத்தில் வீடு வீடா காசு கொடுக்கணும், அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல? இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறான், இவங்கள பேர் இத்தனை ஓட்டு இவங்களுக்கு போடுவாங்க, இத்தனை சாதி எல்லாமே கணக்கு வச்சிருக்கீங்கல்ல? அதிகாரப்பூர்வம் எடுத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது? நாங்கள் கணக்கெடுப்பு எதுக்கு கேட்குறோம்? படிக்கிறதுக்கு தானே கேட்குறோம், வேலைக்கு போகிறது தானே கேட்குறோம். ஏன் அவங்களாம் நடத்த முடியல? அப்போ நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. சமூக நீதியின் விரோதி கிடையாது, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின், சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமில்ல, நமக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இது என்னைக்கு வேணா வரும். வந்துச்சுன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரத்து செஞ்சிருவாங்க. அவங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு இருக்கா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பழங்குடி பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள் 69 விழுக்காடுக்கு மேல் இருக்கிறார்களான்னு கேட்டாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு விடை எப்படி? கணக்கெடுப்பு நடத்தாத விடை கிடைக்கும், இல்லைன்னா அதை ரத்து செய்து விடுவார்கள்.